வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி நடந்து முடிந்த குரூப் 1 2025 பிரிலிமினரில கேட்கப்பட்டது. இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தூத்துக்குடியில தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய தூத்துக்குடியில சுப்பிரமணிய சிவா கேம்பெயின் ஃபார் த ஸ்ட்ரைக் இன் 1908. அதாவது அந்த கோரல் மில் நூற்பாலைகள் போராட்டம், கோரல் மில் ஸ்ட்ரைக் நடக்கும் இல்லையா? 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதத்தின் கொஸ்டினே தப்புங்க. ஸோ தூத்துக்குடி தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா கேம்பெயின் ஃபார் த ஸ்ட்ரைக் இன் 1908 இன் விச் மந்த்னு கேட்டிருக்கணும். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 1908ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்துக்கு பிரச்சாரம் செய்தார். எந்த மாதம் அப்படின்னு கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனால் கொஸ்டின் இல்லை, பட் ஆப்ஷன் வச்சா நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த மாதம்னு கேட்டிருக்காங்க. February 27 அந்த போராட்டம் ஸ்டார்ட் ஆகுது. March 12 சுப்பிரமணிய சிவாவும் நம்ம விஓசியும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் February, Marchன்னு எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி கொஸ்டின் தப்புங்க. கொஸ்டினில் மாதம் எந்த மாதன்றது கேட்டிருக்கணும். கொஸ்டின் ஒழுங்காக ஃபார்மேஷன் பண்ண வேண்டாமா என்ன? ஸோ இதில் February, March தான் சரி. மார்ச்சில் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. March 8 பிபின் சந்திர போகிற விடுதலையை சுதேசி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பிரச்சனைகள் தூத்துக்குடியில் தொடர்ந்து நடக்கும் அப்படின்றத பார்க்குறோம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். பட் கொஸ்டின் என்னவோ தப்பு தாங்க. ஸோ அது கரெக்டாக ஃபார்மேஷன் இல்லை அப்படின்றத சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.